அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன வெயில் என்ன வெயில் என்ன வெயில் தாங்க முடியலண்ணே. அடே மன்னாரே ஓடா எங்கடா போனேன்? 2 நாள் ஆளே காணேன். ஆமாண்ணே, நம்ம வீட்டிலேயே ஒரு 10 நாள் இருந்தோமா, சரி அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம்ட்டு தானே போயிட்டு இப்படியே வாரண்ணே. நீங்கள் எப்படிண்ணே இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. சரி வா உட்காரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்டா. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்ண்ணே? அதாவது மன்னாரே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பற்றி உனக்காக தெரியுமா? மக்கள் தொகை நம்ம ஊரில் இருக்க ஆளே எனக்கு தெரியாதுண்ணே. சரி சொல்கிறேன் கேளு. அதாவது மொத்தம் மக்கள் தொகை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க 820 கோடி அமைப்பா. அதில் வந்து ஆரோக்கியமாக, அதாவது எந்த விதமான நோயும் இல்லாமல் பூரண ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3%. அது வந்து கிட்டத்தட்ட 35 கோடி மக்கள் தானாமா. 820 கோடியில் வெறும் 35 கோடி மக்கள் மட்டும்தான் வந்து பூரண ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. என்ன அண்ணே சொல்கிறிய? 820 பேர் இருக்காங்களா? 820 கோடி பேர் இருக்காங்களாண்ணே. அதில் 35 கோடி தான் ஆரோக்கியமாக இருக்காங்களா? அது மிச்சம் சீக்காலியா? ராமரா மன்னாரே, இது என்னன்னா 1990 ஆண்டிலிருந்து ஆரம்பித்து 2013 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 188 நாடுகளில் உடல் நலம் அந்த குறைவு சம்பந்தமாக குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு முறை வந்து ஆய்வு நடத்தியிருக்குப்பா. இந்த ஆய்வில் அதை அடிப்படையாக வச்சு ஒரு ஒரு லான்செட்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் இது சம்பந்தமாக இந்த விஷயங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மக்கள் தொகையில் சரிபாதியாக, அதாவது 50% மக்கள் தொகை வந்து ஏதோ ஒரு, அதாவது மனநலம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையா, சிகரெட்டு சாராயம் அந்த மாதிரி போதைப் பொருளை பயன்பாடுல தொடர்பு பற்றி அவங்க வந்து ரொம்ப அவதிப்படுறாங்களாமாமா. என்னண்ணே சொல்கிறிய? பாதி பேரா? என்னண்ணே, நான் 820 கோடியில் பாதி பேரே எல்லாம் தண்ணியை போடுறாங்களாண்ணே. அட மக்கே, அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைடா. எல்லாருமே தண்ணி போடுறாங்கன்னு இல்லை, எல்லாருமே தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு இல்லை. அதாவது அவங்களுக்கு மனநலம், வேலையினால் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தினாலையும் மற்ற மாதிரி சுமைகள்னால, வேலை சுமைகள், மற்ற குடும்ப சுமைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுமைனாலையும் அவங்க மனநலமும் பாதிக்கப்படுறாங்களாமா. மற்ற இந்த போதைப் பொருள்லாம் இருக்கு இல்லையா, நீ சொன்ன மாதிரி சாராயம் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, மற்ற புகையில போடுறது மாதிரி நிறையா இருக்குப்பா. அதுகளை மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து இதுகளுக்கு வந்து அவதிப்படுறாங்கன்னு சொல்கிறாப்பா. அப்படியாண்ணே? இது என்னண்ணே வித்தியாசமாக இருக்கு? ஆமாடா மக்கே, நம்ம ஒரே ஊருக்குள்ளே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நமக்கு புதுசாக தாண்டா இருக்கேன். ஆமாண்ணே, இதானே புதுசாக இருக்கு. அவ்வளோ பேர் பாதி பேர் எல்லாம் தண்ணியாக போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படிண்ணே? ராமரா மன்னாரு, அப்படித்தான் இதெல்லாம் உண்மைன்னு தான் அந்த ஆய்வு நடத்தின அந்த குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லி அவங்க தான் அதை சொல்கிறாங்க. இதில் மேற்கொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எல்லாருமே ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்படுறாங்க. எல்லாருமே டாக்டரை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழை நடந்தாலும் சரி, அந்த மாதிரி தான்ப்பா இருக்குது. எல்லா மருத்துவர்களுமே வந்து நம்ம ஊரில் சாராய கடையில் கூட்டம் இருக்குன்னா அது மாதிரி குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வயதான வரைக்கும் டெய்லி ஒரு மாத்திரை மருந்தை போட்டுக்கிட்டு அதை சாப்பாடு மாதிரி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கையும் சொல்லுதுப்பா. ஆமாண்ணே, முன்னாடி மாதிரி இல்லைண்ணே. எல்லாரும் இப்போ இல்லை சோறு திங்கிறதுக்கு போல் மாத்திரை தானே அதிகமாக திங்கிறாங்க. நிறைய பாட்டனே மாத்திரை திங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குடிக்கிறாங்க. ஒரு வயல் ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிக்கிறது இல்லைண்ணே. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஃபோனில் பார்த்துட்டே இருக்காங்கண்ணே. ஆமாடா மன்னாரு, இது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியல, உலகத்துக்கு தெரியலையப்பா. அட ஆமாண்ணே, எல்லாம் சொல்லி நம்ம என்னண்ணே, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆளாண்ணே. அப்படி இல்லைடா மன்னாரு, நம்ம எப்போதுமே தெரிஞ்ச விஷயத்த எல்லார்ட்டையும் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே போகணும்டா. அதில் 2 பேர் கேட்பாங்க, 2 பேர் கேட்க மாட்டாங்க. கேட்குறவங்களுக்கு நல்லது தானே. அட ஆமாண்ணே, கேட்காதவே நம்ம என்னடா செய்ய முடியும்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி தானே. நீங்கள் எப்பவும் சரியாக தானே சொல்லுவியா? சரிண்ணே, வேறு என்ன விஷயம் இருக்கா? அதாவது இந்த கொக்கரொக்கோ வந்துச்சு இல்லையா? ஆமாண்ணே. அதனால இந்த சதவீதம் அதிகமாயிடுச்சாமா. குறிப்பாக அந்த கொக்கரொக்கோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பாதிப்பு ஏற்பட்டு இவங்க வந்து இன்றைக்கி சொல்ல 820 கோடி மக்களுமே ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 35 கோடி பேரை விட்டுட்டாங்க. ஆமாண்ணே, எல்லாருக்குமே வந்திருக்கும்ல. ராமடா மக்கே, இது எல்லாருக்கும் வந்திருக்கேனே.
என்ன கணக்கு என்ன வழக்குன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு 10 வருஷமாக எந்த ஆய்வு பண்ணியிருக்கேன், அதில் போட்டிருக்கேன் அதை போட்டிருக்கேன் இதை சொல்கிறாங்க. இதில் மொத்தத்துக்கு 35 கோடி பேர் தான் வந்து எந்த நோயும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2013 இந்த அமைப்பு என்னண்ணே இன்னமா இருக்கா? ஆமாடா, இன்னும் கொஞ்சோண்டு தான்டா, இருறா ஏன்டா இல்லைண்ணே பசிக்குது. அவ்வளாண்டா. 2013 இந்த அமைப்பு வந்து இந்த உலக அளவில் இந்த சக்கரை நோய் இருக்குல்ல, அதனால் அதிகப்படிய எண்ணிக்கை வந்து அதிகமாகும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த 10 ஆண்டில் இந்த கிட்டத்தட்ட பாதிக்கு மேல், அதாவது அவங்க சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 53 கோடி பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதே இந்த ஆய்வறிக்கையில் அவங்க வந்து இதை சேர்த்து சொல்லியிருக்காங்கப்பா. என்னண்ணே சொல்றியா? 53 கோடியா? ஆமாடா, இந்தியாவோட மக்கள் தொகையில் 1/3 மடங்கு பேருக்கு கிட்டத்தட்ட நீரிழிவு நோய் மட்டுமே இருக்கின்ற இந்த ஆய்வறிக்கை சொல்லுதுப்பா. என்னண்ணே சொல்றிய? எல்லாருக்கும் இப்போ வந்து என்னது இந்த சக்கரை நோயின்னு சொல்கிறாங்களா அதுவா? ஆமாடா, சக்கரத்துனா சக்கரை நோய் வராது, அது பேரை அவங்க வந்து வேறு மாதிரி வச்சுவிட்டாங்கப்பா. அது சக்கரை நோய் இல்லை, அது நீரிழிவு நோய். அது என்ன காரணமாக போயிட்டு போகுது? அப்போ எல்லா பயிலையும் வந்து நோயாளி ஆகிறாங்க. அடா மக்கு மன்னாரே, தெளிவாக போயிட்ட பார்த்தியா? அதுதான்டா நீ ஒரு கற்பூரம்டா மக்கு. அண்ணே நீங்கள் என்னை புகழாதீண்ணே. அதுக்கு போல இன்னும் ஒரு 2 தட்டு கஞ்சியை மட்டும் போட்டுருக்கண்ணே, அடித்து இறக்கி விட்ருவோம். செர்ராமன்னார் இந்த அவ்வளோ 2 கஞ்சி ரெடி. அதாவது இது மூலம் உனக்கு என்ன தெரிய வருது? 820 கோடி மக்கள் தொகையில் வெறும் 35 கோடி பேர் மட்டும்தான் நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த 35 கோடி பேர் மக்களும் டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நோயாளி தான் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்கப்பா. அட ஆமாண்ணே, இவங்கெல்லாம் இப்படி தானே எல்லாத்தையும் பிடிச்சி பயமுறுத்தியே ஒரு இம்சை பண்ணிடுவாங்கண்ணே. அட ஆமாடா மன்னாரு. சரி, நம்ம போகிற போக்கில் கொளுத்தி போட்டு நீ என்ன பண்ணுவான்? அண்ணே இந்த கஞ்சியை பற்றி ஏதோ அன்றைக்கி பேசுனீங்களே. அதாவது தம்பி, நான் வெளிநாடு போயிருந்தப்ப அந்த கஞ்சி இருக்குல்ல, அதை ஒருத்தன் பேக்கெட் போட்டு விற்றான்ப்பா. என்னண்ணே சொல்கிறிய? கஞ்சியே பேக்கெட் போட்டு விற்றாங்களா? ஆமாடா தம்பி, அதை பற்றி நம்ம அடுத்த நாளில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம கஞ்சி நமக்கு வீட்டில் ரெடியாக இருக்குது. தொப்பை கொடின்னு போய் விழுந்து 2 பேரும் கஞ்சியை குடிச்சு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவோம். ஆமாண்ணே இந்த வந்துட்டனே போம்ண்ணே, வாங்கண்ணே.